அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் நல்லாவே ஓடிட்டு இருக்கோம். ஆனா கெட்ட நேரம் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அந்த நல்ல நேரத்துல அவங்க செஞ்ச கெட்டது இருக்கும்ல, அதுக்கும் சேர்த்து வச்சு செஞ்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பக்கங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமே தமிழ்நாட்டு மருத்துவமனையில ஏதாவது பிரச்சனை நடக்கும், சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு. ஸோ ஏதாவது மருத்துவமனையில பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவர் தான் வந்து விளக்கம் கொடுக்கணும். பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இருக்கும், கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா பார்த்தா ஆபரேஷன் வந்து நெஞ்சில நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்கும். ஆனா பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப சாதாரணமா பேசி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது வந்து மருத்துவமனையோட தப்போ இல்ல மருத்துவரோட தப்போ கிடையாது, பேஷண்ட் வந்து அத மாதிரி சொல்லிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு உண்மையாலுமே பிரச்சனை வந்து நெஞ்சில தான் இருந்தது அப்படின்னு நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு மீடியாவில் வந்து ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஸோ அப்பவே மா சுப்பிரமணியம் அவர்கள் மேல வந்து ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வந்து மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டது அப்படிங்கிறது அவருடைய லைஃப்ல வந்து ஒரு பெரும் கரும்புள்ளியா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட வழக்குல அந்த குற்றவாளி இவருக்கு தொடர்புடைய ஒரு நபர், இவர் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கரும்புள்ளியா மாறிச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா திமுகவே ஒரு அளவுக்கு மா சுப்பிரமணியத்தை ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான விழாவிலையோ மா சுப்பிரமணியத்தை முன்னிறுத்துறத அவங்களே கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவருக்கு அங்க முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னா அது வந்து திமுகவுக்கே ஒரு அஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றம் மா சுப்பிரமணியம் தரப்புலேருந்து ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத இவங்க வழக்கு சம்பந்தமா அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. பட் உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் வேல்முருகன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த வழக்கை வேகமா எடுத்து விசாரிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. சோ இந்த வழக்கு என்ன, எந்த சிக்கல்ல வந்து இப்ப மா சுப்பிரமணியம் நிக்கிறாரு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல முழுசா பார்த்து முடிக்க போறோம். 2006 to 2011 காலகட்டத்தில் சென்னையோட மேயரா இருந்த நபர் தான் இந்த மா சுப்பிரமணியம். எல்லாருக்குமே அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா கிண்டியில இருக்கக்கூடிய தொழிலாளர் காலனி அப்படிங்கிற இடத்துக்கு இடம் ஒதுக்கக்கூடிய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது மா சுப்பிரமணியம் அவர்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ பயனாளர்களுக்கு பார்த்து வந்து இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான இடத்தை. ஸோ அப்படி இடம் ஒதுக்கி கொடுக்கிறப்போ கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இடம் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் வந்து ஒதுக்குவாங்கல்ல லிஸ்ட் போட்டு, அந்த லிஸ்ட் படி கண்ணன் அப்படிங்கிற நபருக்கு இடம் அப்படிங்கிறது ஒதுக்க வேண்டியது இருக்கு. பட் அந்த இடத்தை அவருக்கு ஒதுக்காம இவர் வந்து மா சுப்பிரமணியம் அவருடைய மனைவி காஞ்சனா பேர்ல வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு 2006 to 2011. ஸோ ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ல வரக்கூடிய இடம், ஒரு பயனாளருக்கு போக வேண்டிய இடம், பட் அதை இவர் ஒய்ஃப் பேர்ல காஞ்சனா பேர்ல வந்து பதிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இதை யாரு இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2016 சைதாப்பேட்டை தொகுதியில மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. பட் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்ன சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் அப்படிங்கிற நபர் தான் வந்து இதை மாதிரி இவர் செஞ்சிருக்காரு, இதை மாதிரி ஏமாத்தி அந்த கண்ணன் அப்படிங்கிற நபரை ஏமாத்தி இதை மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அரசு வந்து ஒரு பயனாளர்களுக்கு கொடுத்த அந்த இடத்த வந்து இவருக்கு சொந்தமா மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த எம்பி எம்எல்ஏ இவங்க சம்பந்தமா விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ கேஸ் போயிட்டு இருக்க டைம்ல மா சுப்பிரமணியம் தரப்புலேருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸையே வந்து தள்ளுபடி பண்ணணும், இது வந்து ஒரு கேஸே கிடையாது, நாங்க அப்படி பண்ணவே இல்லை, அரசை ஏமாத்தி அரசுக்கு நாங்க எந்த இழப்பீடும் செய்யல, என்னுடைய மனைவி பேர்லயும் நாங்க மாத்திக்கல அப்படிங்கிற அடிப்படையில மா சுப்பிரமணியம் தரப்பு வந்து உயர்நீதிமன்றம் போறாங்க. உயர்நீதிமன்றம் போயிட்டு அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இவங்க கேட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க உயர்நீதிமன்றத்தில் அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. பட் அந்த கேஸ் இவ்வளவு நாள் நிலுவையில முன்ன பின் அப்படியே கடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் தலைமையில முன்னிலையில விசாரணைக்கு அப்படிங்கிறது வந்தது. நீதிபதி வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க தரப்புல இருந்து அந்த வழக்கையே ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டாங்கல்ல, அந்த பெட்டிஷனையே ரத்து பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து இதை விசாரிச்சுட்டு இருந்தாங்கல்ல, ரொம்ப நாளா விசாரிச்சுட்டு இருந்தாங்கல்ல, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே டெவலப்மெண்ட்டுமே இல்லாம இருந்தது இல்லை இந்த கேஸ். ஸோ அப்படி இல்லாம
ரொம்ப விரைவா இந்த கேஸை வந்து விசாரிச்சு முடிக்கணும். இதுல குற்றம் நடந்திருக்கா இல்லையா, இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது இல்ல, இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத உடனடியா விசாரிச்சு எந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த வழக்கை முடிக்க முடியணுமோ முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. சோ அப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இதுல அந்த குற்றம் நடந்திருந்தது, அந்த பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டார்ல, சோ அது உண்மையா இருந்திருந்தா கூடிய சீக்கிரம் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒருவேளை இந்த வழக்கே பொய்யா இருந்தது அப்படின்னா இந்த வழக்குல இருந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தப்பிச்சுப்பாங்க. சோ தொடர்ச்சியா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல மாட்டின அந்த கரும்புள்ளியில இருந்து இன்னும் மா சுப்பிரமணியம் அவர்களால வெளியில வர முடியல. பட் இப்போ இந்த விஷயத்துல வந்து தண்டிக்கப்படுறாரு. ஒருவேளை உண்மையாலும் அவர் குற்றம் செஞ்சிருந்து மேயரா இருந்தப்போ அவருடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா கூடிய விரைவில் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கூடிய விரைவு அப்படின்னா 2026 தேர்தலுக்கு முன்னாடியே அவர் தண்டிக்கப்படுறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா சென்னை பகுதியில், சென்னை அப்படின்னாவே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கோட்டையை கட்டி காத்துக்கிட்டு வர ரெண்டு நபர் அப்படின்னா ஒன்னு சேகர் பாபு, இன்னொன்னு மா சுப்பிரமணியம். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பிரிச்சே வச்சிருக்காங்க. வட சென்னை ஒண்ணுது, தென் சென்னை என்னது அப்படிங்கிற மாதிரி. அவர் அந்த ஏரியா, நான் இந்த ஏரியான்னு ரெண்டு பேரும் கோடு போட்டு பிரிச்சு வச்சு டாமினேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இவங்க சரியா வேலை செஞ்சா இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல பேர் அப்படிங்கிறது கட்டி காப்பாற்றப்பட்ட மட்டும்தான் சென்னையில திமுக தொடர்ந்து ஒரு டாமினண்டா, சென்னைனாவே சென்னையில இருக்கக்கூடிய அந்த 20 தொகுதி அப்படின்னாவே அது திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு அங்க திமுக தான் எப்பொழுதுமே ஜெயிப்பாங்க. பட் மா சுப்பிரமணியம் அதுக்கு அங்க சரியா வேலை செய்யணும். சோ அவரு எந்த வழக்கிலையும் சிக்காம தண்டிக்கப்படாம இருக்கணும். ஒருவேளை இந்த வழக்கு வந்து விரைவா நடத்தப்பட்டு 2026 தேர்தலுக்கு முன்னாடியே மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தப்பு செஞ்சது உறுதி செய்யப்பட்டு தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சென்னை பகுதியில் வந்து திமுகவுக்கு அந்த தேர்தல் ரிசல்ட்ல வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு நாம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுல திமுக இந்நேரம் பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஏன் தேர்தல் நெருங்க ஒவ்வொரு கேஸும் தோண்டி எடுக்கப்படுது அப்படின்னு. ஏன்னா இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 34 அமைச்சர் மேலேயாவது வழக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று சொத்து குவிப்பு வழக்கு இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வழக்கு இருக்கும், இல்லைன்னா நில அபகரிப்பு வழக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழக்கு அப்படிங்கிறது எல்லா அமைச்சர் நீங்க கையை விட்டு எந்த அமைச்சர் பேரை சொன்னா கூட அந்த அமைச்சர் பேர்ல ஏதோ ஒரு வழக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த வழக்கு எல்லாமே தொடர்ச்சியா அந்த தேர்தல் நெருங்க ஒன்னா தோண்டப்படுறப்போ அது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். சோ மா சுப்பிரமணியம் அவர்களுடைய வழக்கு தோண்டப்பட்டு அது போகுது, ரொம்ப சீரியஸா உடனே தீர்ப்பு வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு போகுது அப்படின்னா இதுவுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அழுத்தம் தான். ஏன்னா சென்னையோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு இருந்தவங்க இந்த மா சுப்பிரமணியமும் இந்த சேகர் பாபுவும். சோ அடுத்து என்ன பண்ண போறாங்க திமுக இந்த விஷயத்துல அப்படின்னு தெரியல. நமக்கு என்ன அப்படின்னா தப்பு செஞ்சிருந்தாரு அப்படின்னா இந்த விஷயத்த சீக்கிரம் இந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரிச்சு தண்டிக்கணும். தப்பு செய்யல அப்படின்னா இல்லப்பா மா சுப்பிரமணியம் தப்பு செய்யல அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சு இந்த கேஸை நாங்க முழுசா விசாரிச்சிட்டோம், இல்ல எந்த தப்பும் நடக்கல அப்படின்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு சும்மா கால நீட்டிப்பு செய்யாம எந்த அளவுக்கு விரைவா இந்த வழக்கை முடிச்சு வைக்க முடியுமோ முடிச்சு வச்சாங்க, இல்ல தண்டிக்க முடியுமோ தண்டிச்சாங்க அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் இது நடந்திருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மன நிம்மதி அடைய முடியும். ஸோ இதை மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.